முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவிச்சு எடுத்து வச்ச முட்டையில் 4 பக்கமும் இப்படி கீறி விட்டுக்குங்க. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். பேனை சூடு பண்ணி அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை அந்த பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். முட்டை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். முட்டை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்குவோம் ஒரு பிளேட்டில். இப்போ 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்குவோம். அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை இலை. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளி இது கூட சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, கறி மசாலா 1 ஸ்பூன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட இப்போ 150 ml தண்ணி சேர்த்துக்குவோம். மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா. 3 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது கூட இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம மூடி வச்சு அடுப்பு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு.